வணக்கம் மாணவர்களே. வரலாறு பாடத்திலே இலங்கை படம் குறித்தல் என்னும் பகுதியிலே இன்றைய தினம் 3வது பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையை பல்வேறு பகுதிகளாக பிரித்து நாங்கள் குறித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த பகுதி இன்றைய தினம் நாங்கள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். புத்தளத்தை நாங்கள் இப்போது குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சலாத்தொட்டு அல்லது சிலாபம் என அழைக்கப்படுகின்ற இடத்தை இவ்வாறு தெத்ரோயா நதியிலே நாங்கள் குறித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பண்டுவஸ்னுவர என்ற இடத்தை நாங்கள் குறித்து பார்க்கலாம். யாப்பகுவா அல்லது சுபபவ்வத என அழைக்கப்படுகின்ற ராசதானியை நாங்கள் குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து தம்பதனியா ஜம்புத்தோனி என அழைக்கப்படுகின்ற இடத்தை நாங்கள் குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து குர்நாகல் அத்துக்கள் புரை என அழைக்கப்படுகின்ற ராசதானியை நாங்கள் தென்மேற்கு ராசதானியாக குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து வரலாற்று இடங்களில் ஒன்றாக யட்டிகல் பொத்தையை நாங்கள் குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து தம்புள்ளையை நாங்கள் குறித்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்பன் கட்டுவ பிரதேசத்தை குறித்து பார்க்கலாம். இவை அனைத்தும் வரலாற்று காலத்திலே கல்லறை மயானங்கள் காணப்பட்ட இடங்களாக நாங்கள் பார்க்கலாம். நல்லது மாணவர்களே, இந்த காணொளியிலே இன்றைய தினம் நாங்கள் குறித்து பார்த்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம். குறித்து பாருங்கள். புத்தளம், சலாத்தொட்ட அல்லது சிலாபம், பண்டுவஸ்னுவர, யாப்புகுவ அல்லது சுபபவ்வத, தம்பதனியா அல்லது ஜம்புத்தோனி, குர்நாகல் அல்லது அத்துக்கள் புரைய, அதே போல கல்லறை மயானங்கள் காணப்பட்ட இடங்களாக யட்டிகல் பொத்த, தம்புள்ள, இபன் கட்டுவ போன்ற இடங்களை இந்த காணொளியிலே நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம். நல்லது மாணவர்களே, இந்த காணொளியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் ராஜு மனோகரன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுபோன்று இன்னும் பல காணொளிகளை உங்களுக்காக நாங்கள் தருவதற்காக காத்திருக்கின்றோம்.